Yes, my dear friends, welcome. Good morning and good afternoon. எல்லாரும் வரவேற்கிறேன். நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். சகோதரர்களே, இன்னைக்கு போலந்துல ட்ரக் டிரைவரை பத்தி சொல்றேன். அமேசான் உங்களுக்கு தெரியும். இது என்னுடைய நண்பர் அங்க இருக்கிறவர் சொன்னார். இந்த ட்ரக் டிரைவரை கண்டிப்பா எடுங்க, நல்ல சேலரி கிடைக்கும். மற்றபடி இது கார்பரேட் கம்பெனிங்கிறதுனால கண்டிப்பா போலந்து அப்பாயின்மெண்ட் பிந்தி கிடைச்சா கூட விசா ரிஜெக்ஷன் ஆகாது. அதுக்கு நாங்க கேரண்டி. ஓகே, என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணுமோ நாங்கள் தரோம். ஓகே, அதே மாதிரி இந்த போலந்து அந்த மாதிரிலாம் அங்கே 7-8 மாசமான அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஆனால் அதையும் பிளாக் பண்ணிட்டு பிளாக்ல இந்த தேட்டரில் டிக்கெட் வெளியே விற்ற மாதிரி விற்கிறாங்க. ஸோ அது 40-50 செலவு பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். போலந்துக்கு ட்ரக் டிரைவராக யார் வேணாலும் வரலாம். அதுக்கு எப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் விளக்கம். ஸோ போலந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக தெரியும். போலந்தில் இருக்கதே யூரோப்பில் ஷெங்கனில் அதிகமாக எல்லார் கையிலையும் பாருங்க போலந்து விசா வச்சிருப்பாங்க. அதில் எத்தனை பேர் ஏறி போனாங்கன்னு சொல்ல முடியாது. 7 மாசம் 8 மாசம் இருந்து பேப்பரே எக்ஸ்பயர் ஆயிரும். அப்புறம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு அலைஞ்சே நொந்து நூலானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது. சிலவருக்கு கிடைச்சி போகும். ஏன்னா வெளியே செஞ்சு கொடுக்குறவங்க நல்ல சப்போர்ட்டிவா இருக்கணும். ஏஜெண்டா இருக்கட்டும், இல்லை அங்கிருந்து கொடுக்குற பேப்பரா இருக்கட்டும், அடிச்சு ஏறி போறது வரைக்கும் என்ன உதவி வேணுமோ செய்யக்கூடியவ இருந்தால் மட்டும்தான் இந்த கதை நடக்கும். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இதுல நம்ம யாரை எடுக்கிறோம்னா, இது அமேசான் டெலிவரிங்கிற பொழுது ட்ரக்கு தான். ட்ரக்கு லாங் ஹாலும் இருக்கு. அதாவது ஒரு சிட்டி விட்டு இன்னொரு தூரமும் கூட இது இல்லை. இது சாதாரண நம்ம ஊர்ல 407 இருக்கலாம், இல்ல ஏஷர் வண்டியா இருக்கு, இல்ல குட்டியான விட கொஞ்சம் பெரிய கமர்ஷியல் வண்டிகள் கம்ப்ளீட்டா வர லாஜிஸ்டிக்கை பிக்கப் பண்றது எடுக்கக்கூடிய டெலிவரி டிரைவர். இங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆளு தான் வண்டியில ஏற்று அவரே கொண்டு இறக்குவாரு, அவரே பார்ப்பாரு, பில்லு பார்த்து இறக்குவாரு, ஏற்றுவாரு, வண்டி எடுத்துட்டு வருவாரு. அதுக்கு ஒரு லோடிங் அன்லோடிங் லேபர் கிடையாது. இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற பாருங்க சில சிலவாள் அப்படித்தான், அவங்களே டெலிவரி பண்ணிட்டு அவங்களே வண்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி டிரைவர், டெலிவரி ட்ரக் டிரைவர். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா இங்க ஃபோர் வீலர்ல ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். மோஸ்ட்லி நம்ம மக்கள் எல்லாருமே இல்லை வண்டி ஓட்டிடுவாங்க, ஹெவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு லைசன்ஸும் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்தியன் லைசன்ஸ் இருக்கட்டு, ஏதாவது கல்ஃப் லைசன்ஸ் எக்ஸ்பீரியாவும் இருக்கட்டு, வயசு 50க்குள்ள இருக்கட்டு, ஒரு 25-27 வயசுக்கு மேல இருக்கட்டும் டிரைவர், அப்பதான் எடுப்பேன். ஏன்னா இந்தியன் லைசன்ஸ் இருந்தா மினிமம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது எப்படின்னா, லைசன்ஸ் இப்பதான் எடுத்திருக்கு, ஆனா 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. வயசும் அதுக்கு நம்ம காட்டணும். அப்பதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கோ இல்லையோ நம்ம பண்ணி இங்க சப்மிட் பண்ணாலும் அப்ரூவ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு பண்ணா கூட பொருந்துற மாதிரி செய்யணும் இல்லையா? ஸோ 27-28 வயசுக்கு மேல இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவி வண்டி ஓட்டக்கூடிய ஆட்கள் அல்லது கல்ஃப் ரிட்டர்ன் ஒரு 50 வயசுக்குள்ள இருந்தால் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் சார். கண்டிப்பா விசா ரிஜெக்ஷன் ஆகாது. ஏன்னா இது கார்பரேட் கம்பெனிஸ். ரிஜெக்ஷன் எப்படி பண்றாங்கன்னா, அவங்க கிராஸ் செக் பாக்குறாங்க. இந்த விசா கம்பெனி விசா எடுக்கிறதுக்காக இந்த கம்பெனி திறந்திருக்காங்க, இன்னும் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் டாக்ஸே கட்டல அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்ணும்போது தெரிஞ்சா விசா ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுத்த கேரண்டி விசா 100% எடுக்கலாம். அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், செலவு கூடுதல் பண்ணோம். அது பேக் டோர்ல நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் பட் எல்லாமே பேப்பர் இப்போ 1.5 மாசத்துல பேப்பர்லாம் வந்துடுது, காசு கொடுத்தா வந்துடுது. இதுக்கும் அட்வான்ஸ் எடுத்து தான் நான் பண்றேன். வந்த பிறகு அப்பாயின்மெண்ட் எடுக்க மெனக்கெட்டு டெல்லி த்ரூ தான் அது சோர்ஸ். அது பண்ணி கொடுக்க ஆள் இருக்கு. அது ஒரு பேக்கேஜ் டிக்கெட்ல இருந்து அப்பாயின்மெண்ட்ல இருந்து பண்ணி கையில கொடுக்கற வரைக்கும் ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் எடுக்கிறாங்க. அது நமக்கு தொல்லை இல்லை, அந்த மாதிரி போகும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த டெலிவரி டிரைவர் அமேசானுக்கு யார் வரணும்னாலும் தாராளமா அப்ளை பண்ணுங்க, போயிடலாம். சம்பளம் கண்டிப்பா 1000 யூரோக்கு மேல தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அகாமடேஷன் இருக்கும், ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்கலாம். ஓகே, இது நான் இவ்வளவு சம்பளம்னு சொல்றதை விட இன்னும் நம்ம நிறைய சந்திக்க வேண்டியிருக்கு. அங்கிருந்து பெர்மிட் வரும்போது உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியரா இருக்கும். நான் ஒன்றும் சொல்ல, நீங்க ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு. கரெக்டா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள்லாம் வரதில்லை. போறதெல்லாம் ஃப்ரூட் பிக்கரு, அந்த லேபர் இந்த லேபர் தான் போறாங்க. ஸோ ட்ரக் டிரைவரா என்னால உங்களுக்கு பேப்பர் எடுத்து கொடுக்க முடியும். நீங்க அங்க போயிட்டு வண்டி ஓடலாம். சரியா? இது போலந்து உள்ளது. ஸோ இதைத்தான் கூடுதலா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கு நம்பரை கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கைடு பண்றேன். 1.5 மாசத்துல அந்த பேப்பர் வந்துடும். அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு 1 மாசம் ஆகிடும். அப்புறம் பண்ணிட்டோம்னா நோ ப்ராப்ளம். ஓகே, இது ஒருவேளை பை மிஸ்டேக் ரிஜெக்ட் ஆகுது தாங்க, பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்க மறுபடியும் அதே கம்பெனி டேட் மட்டும் மாத்தி ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ கவுன்சிலேட் செலவுக்கு மறுபடியும் ஒரு 12,000 கட்ட வேண்டியிருக்கும்.
அதை கூட நீங்க பாதி நான் பாதி போட்டு கட்டலாம். ஏன்னா எனக்கு அது லாஸ் தான். ஏறினா மட்டும்தான் எனக்கு பிரயோஜனம். பட் உங்களுக்கு மேக்சிமம் செலவு இல்லாம மன சோர்ந்துராம ஜெயிச்சு போற வரைக்கும் நாங்க உதவி செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா என்னுடைய அந்த பக்கம் உள்ள பார்ட்னர் கிளியரா சொல்லிட்டாரு, நம்பி வர சொல்லுங்க, ஏதாவதுனாலும் விசா அடிக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லா விஷயமும். கீழே நம்பர் பார்த்து கால் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் ப்ராசஸ் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும்னு நான் உங்களுக்கு கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.